வணக்கம் நேயர்களே. பி குருஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நான் சேதுராமன். இன்று என்னோடு மீண்டும் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ஏ கே அவர்கள். அவரை நாம் வரவேற்கலாம். நடப்பு விஷயம் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நன்றி சேது சார். இன்னைக்கு ஒரு விஷயம் பரபரப்பான செய்தியா இருக்கு. கடந்த ஆண்டு நாங்குநேரியில, அதாவது திருநெல்வேலி மாவட்ட நாங்குநேரியில மாணவர்களுக்கு இடையே ஒரு மோதல் ஏற்பட்டது. அதன் காரணமா தமிழ்நாடு அரசு என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு நபர் குழுவை அமைச்சு ஒரு வழிமுறைகளை தருமாறு கேட்டுக்கிட்டாங்க. யாரோட தலைமையிலன்னா, ஓய்வு பெற்ற நீதிபதி திரு சந்துரு தலைமையிலான குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவின் அறிக்கையை நீதிபதி சந்துரு நேற்று முதலமைச்சர் ஸ்டாலினிடம் வழங்கியிருக்கிறார். இதனுடைய சாராம்சங்கள் என்ன, அதுல இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இன்னைக்கு பேசுபொருளா மாறி இருக்கு. இதை பற்றி இன்னைக்கு விவாதிக்கலாம் நினைக்கிறேன். உங்களுடைய பார்வை. கண்டிப்பா சேது, நீங்க சொன்ன மாதிரி இந்த லாஸ்ட் இயர் இந்த நாங்குநேரி சம்பவத்தை ஒட்டி என்ன நடந்தது எல்லாருக்கும் தெரியும் நம்மளுக்கு. அதை ஒட்டி இந்த ஒரு ஒன் மேன் கமிட்டி அப்படிங்கிறது முதல்வர் அறிவிச்சாரு. அதோடைய அறிக்கை வந்திருக்கு. முதல்ல நான் ஒரு ரெண்டு விஷயத்தோட சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். நம்ம முதல்ல இந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறது என்ன சொல்றதுன்றது ஃபர்ஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி யார் இந்த ஜஸ்டிஸ் சந்துரு அப்படிங்கிறதே ஒரு புரிதல் நமக்கு தேவையா இருக்கு. அஃப்கோர்ஸ் ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ் சந்துரு உயர் நீதிமன்ற நீதிபதியா இருந்திருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். பல கேஸ கிட்டத்தட்ட 96,000 கேசஸ்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காருன்ற அந்த கிரெடென்ஷியல்ஸ்லாம் விட்டு பார்க்கும்போது அவருடைய பேக்ரவுண்ட் கம்மிங் ஃப்ரம் அ கம்யூனிஸ்ட் பேக்ரவுண்ட் அண்ட் எப்பயுமே ஒரு ஒரு ஆன்டை அந்த நேஷனலிஸ்ட் கொள்கையில இருக்கக்கூடிய அந்த கருத்தியல் சார்ந்தவர் அப்படிங்கிறதையும் நம்ம மறுக்க முடியாது. நமக்குலாம் நினைவு இருக்கும் அந்த அந்த ஜெய் பீம் அப்படின்ற ஒரு படம் வந்தது இல்லையா, அந்த கடலூர் வழக்குல இதுவான அந்த இதுல அந்த சம்பவத்தை ஒட்டி எடுக்கப்பட்ட அந்த ஜெய் பீம் வழக்குல அந்த நடிகர் சூர்யா நடிச்ச கேரக்டர் இவருடைய கேரக்டர் அப்படின்னு சொல்லப்படுது. அதுலயும் லாட் ஆஃப் கான்ட்ரவர்சிஸ் ஹவ் கம். அவங்க கிட்டேருந்து பர்மிஷன் வாங்காம அவங்க கதையை சூர்யா எடுத்ததுலேருந்து எந்த சமுதாயம் பாதிக்கப்பட்டதோ அந்த சமுதாயத்தை மறைச்சு வேற ஒரு சமுதாயம் இதுல இருந்து நிறைய இதை பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் எதுக்கு நான் ஒரு முன்னோடியா சொல்றேன்னா, இந்த வரலாறு ரொம்ப முக்கிய. அமைச்சரேன்னு சொல்ற மாதிரி இந்த வரலாறும் நமக்கு முதல்ல முக்கியம். இந்த ரிப்போர்ட்டோடைய சாராம்சத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி. அண்ட் இவருடைய பேக்ரவுண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த பேக்ரவுண்ட் ஏற்கனவே நிறைய ஒன் மேன் கமிட்டியில பண்ணியிருக்காரு. இப்போ போன வருஷம் கூட எனக்கு நினைவு தெரிஞ்சு ஐ திங்க் அந்த சீர்திருத்த பள்ளி விஷயமா ஒரு அதே மாதிரி சேம் டெம்ப்ளேட்டுக்காக சொல்றேன். நாங்குநேரில் ஒரு இன்சிடென்ட் நடந்த பிறகு ஒரு கமிட்டி போட்ட மாதிரி அந்த ஜுவனைல் ஹோம்ஸ்லேருந்து வந்த ஒரு பையன் இறந்ததா செங்கல்பட்டு நினைக்கிறேன் நான். அங்க உடனே ஏன் நடந்தது அப்படின்னு ஒரு கேஸும் அதுக்கு உண்டான சிஸ்டம் என்ன, அதை எப்படி பண்ணலாங்கிற ஒரு ரிப்போர்ட்டும் இவர் தான் பண்ணாரு. அதே மாதிரி அந்த ஆன்லைன் கேம்பிளிங் ரிலேட்டடா லாட் ஆஃப் இஷ்யூஸ் நம்ம தமிழ்நாட்டில் வந்தது. கவர்னர் கூட ரிஜெக்ட்லாம் பண்ணாரு இல்லையா, அதுக்கு உண்டான ரெக்கமெண்டேஷன் ஒரு 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 பில்லையும் இவர் தான் பண்ணாரு அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு இந்த சமயத்துல நினைவு கூறணும். ஸோ சந்துரு அப்படின்றவர் ஜஸ்டிஸ் சந்துரு அப்படின்றவர் ஒரு சித்தாந்தத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறத முதல்ல நம்ம நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்துல. ஏன்னா நம்ம பார்க்க போற 2-3 விஷயம் ரொம்ப அலாமிங்கா ஆன்டை ஹிந்துவாவும் ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல ராங் ஷூட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எங்கேயோ ஒரு டார்கெட்டை விட்டுட்டு எங்கேயோ அடிச்ச ஒரு இதுவா இருக்கிறதுக்காக உண்டான இது. ஸோ இது ஒண்ணு. ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் எஸ், அவர் நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 20 மஸ்ட் நவ் அப்படின்ற பேர்ல ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் 3 ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆன லாங் டேர்ம் கோல்ஸ் அப்படின்ற இதுல கொடுத்துருக்காரு. நமக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் தான் என்ன அப்படிங்கிறது ஒரு பப்ளிக் ஃபோரம்ல வந்திருக்க தவிர இந்த ரிப்போர்ட்டோடைய எப்படி பண்ணாங்க, யாரோட கலந்தாலோசித்தாங்க, அதோட மெத்தடாலஜி என்ன ப்ராசஸ் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இது வரைக்கும் பொது வெளியில வரல அப்படிங்கிறதையும் நம்ம இங்க தெரியப்படுத்தணும் நம்ம நேயர்களுக்கு. இதுதான் ஒரு இனிஷியல் பார்வை. ஏதோ அந்த கேள்வி எதா இருந்தா நம்ம இதோட
அந்த ரிப்போர்ட் பத்தி மேலும் பேசலாம். சார், இந்த 650 பக்கத்துல 20 முக்கியமான அம்சங்கள் இருக்கிறதா சொல்றீங்க. அந்த முக்கியமான அம்சங்கள் வந்து எதெல்லாம் நல்ல விஷயங்களாக தெரியுது, சில விஷயங்களுக்கு எதிர்ப்பு வலுக்குது, அது எந்த மாதிரியான விஷயங்கள்? நான் சொல்றேன், அந்த 20 விஷயத்துல எங்கெல்லாம் வந்து நல்ல விஷயங்கள், எங்க வந்து மிஸ்பிளேஸ்ட் அப்படிங்கிறது பாக்குறதுக்கு முன்னாடி வித் டியூ கிரெடிட்ஸ், ரைட்? நான் வந்து இந்த ரிப்போர்ட்டையே எப்படி பாக்குறேன்னா, அஃப்கோர்ஸ் இந்த ஒரு சமூக நீதிக்காகவும் அந்த சாதிய வேற்றுமைகளை வந்து களையணும் அப்படிங்கிறதுக்காகவும் எடுக்கக்கூடிய எந்த ஒரு சிறு முயற்சியும் வந்து நல்ல முயற்சி தான். அது வந்து அதுல மாறுபட்ட கருத்தை இல்லை. ஆனா இங்க எப்படின்னா, அந்த ஒரு ஆள் வந்து ஏதோ தொலைச்சிட்டு தேடிட்டு இருந்தானா, போய் கேட்டாங்களாம், என்னப்பா தேடுற அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு பொருளை ஊசி கீழே விழுந்துருச்சு, அது தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு. எங்க தொலைஞ்சதுன்னா, அதுவும் அந்த ஒரு இடத்துல இல்ல, ஒரு 10 மீட்டர் தள்ளி அங்க தொலைஞ்சதுன்னா, அப்பயே இங்க தேடுறேன்னா இங்கதான் வெளிச்சம் இருக்கு, அதனால நான் இங்க தேடுறேன் அப்படின்னு. அந்த ஜோக் ரொம்ப ஃபேமஸ். அந்த மாதிரி இந்த சமூக நீதி குற்றங்கள் அப்படிங்கிறது நம்ம வந்து வேங்கை வயலையும் பார்த்தோம். அதுவும் வந்து அந்த சாதிய கொடுமைகளை சார்ந்த ஒரு சம்பவம் தான். அப்படி இருக்கும் பொழுது இங்க ஒரு மாணவர்களிடையே அந்த சாதிய அடிப்படையிலான ஒரு 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 மோதல் நடந்தது. அவர் வந்து ஒரு 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 விரும்பத்தகாத சம்பவம் நடந்தது. அவனுடைய சிஸ்டரும் அதுல வந்து இது பண்ணாங்க. அவங்க தாத்தா வந்து அந்த அந்த ஒரு ப்ரொட்டஸ்ட் போது இறந்து போயிட்டாங்க. மிக துயரமான சம்பவம். ஆனா இதோட ஆணிவேர் எங்க? இது வந்து என்ன ஸ்கூல்ஸ்ல கற்பிக்கிறாங்களா? சாதிய வேற்றுமை வந்து ஸ்கூல்ஸ் நம்ம கற்பிக்கிறோமா? கிடையாது. இதோட ஆணிவேர் வந்து நம்ம சமுதாயத்துல எல்லா இடத்துலயும் எங்கெல்லாம் இருக்குன்னு நம்ம சொல்றோமோ அந்தந்த இடத்துல ரொம்ப ஊறி இருக்கு. அத வந்து நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே எல்லா தரப்பட்ட இடங்களிலும் அந்த மக்கள் புழங்கக்கூடிய செயல்படுத்தக்கூடிய அந்த இடங்கள் எல்லாம் இருக்கணுமே தவிர, ஒரு பர்டிகுலர் இடத்துலயும் ஒரு பர்டிகுலர் பிரிவினர் கிட்டே ஒரு இன்சிடென்ட் நடந்ததுனால அங்கதான் டோட்டல் மிஸ்டேக் இருக்கிற மாதிரியும் அதுக்கு உண்டான ஒரு ரிப்போர்ட் பண்றது வந்து ஃபர்ஸ்ட் வந்து தட் இஸ் வாட் ஐம் சேயிங், இட்ஸ் மிஸ்பிளேஸ்ட் அப்படின்னு சொல்றேன் நான். அதாவது எங்க லைட் இருக்கோ அங்கதான் வந்து அவனுடைய தொலைஞ்ச ஊசியை தேடுற மாதிரி இங்க ஒரு சம்பவம் வந்து ஸ்கூல் பசங்க சம்பந்தப்பட்ட ஒரு சம்பவம் நடந்ததுனால ஸ்கூல் வச்சுக்கிட்டு பசங்களை வச்சுக்கிட்டும் டீச்சர்ஸை வச்சுக்கிட்டும் கரிக்குலம் வச்சுக்கிட்டும் நம்ம வந்து இந்த சாதிய வேற்றுமைகளை கலந்து விட முடியாது. இதையும் மீறி உள்ள பெரிய ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு ரூட்டா வந்து பறந்து விரிஞ்சிருக்கு. ஸோ அதுதான். பட் என்னதான் இருந்தாலும் wherever we start it is always good அப்படின்ற அடிப்படையில் இந்த ரிப்போர்ட்டை பார்க்கலாம். இதுல வந்து மொத்தம் நான் சொன்ன மாதிரி மஸ்ட் நவ் அப்படிங்கிறதுல வந்து ஒரு நிறைய ஒரு 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 20 ரிலேட்டட் இது அது நிறைய விஷயம் நிறைய இருக்கு. டீச்சர்ஸ் ட்ரைனிங் கொடுக்கறதுல இருந்து அந்த பள்ளி சார்ந்த அந்த பள்ளி நிர்வாகம் வந்து அந்த சாதிய பேர்களை வந்து வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், ஒரு அந்த சாதிய பேர்கள் வந்து அந்த அட்டெண்டன்ஸ் ரிஜிஸ்டர்லயும் இருக்கக்கூடாது, அதை வந்து களையணும் அப்படின்னு சொல்ற விஷயமா இருக்கட்டும், அவர் வந்து கவுன்சிலிங் கொடுக்கணும் மாணவர்களுக்கு அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு பல நல்ல விஷயங்கள் அது வந்து நடக்க வேண்டிய விஷயங்கள். அதை வந்து ஒரு கமிட்டி மூலமா ஃபைன் பண்ணி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து ஒரு நல்ல விஷயமா பார்க்கணும். ஆனா இங்க சர்ச்சைக்கான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 8வது ரெக்கமெண்டேஷன் 8B நினைக்கிறேன் எக்ஸாக்டா, அதுல வந்து ஒரு லைன் ஆட் பண்றாரு. அந்த ஒரு சிம்பிள்ஸ் வந்து சாதிய சிம்பிள்ஸை வந்து பசங்க வந்து கயிறு கட்டிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு சாதிக்கும் ஒவ்வொரு கயிறு மாதிரி கட்டிக்கிட்டு வராங்க. ரிங்கு போடக்கூடாது, நெத்தியில விபூதியோ குங்குமமோ வச்சுக்கூடாது, எந்த ஒரு சாதிய வெளிப்பாடு தெரிகிற மாதிரி ஒரு அடையாளம் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் இங்க வந்து நமக்கு வந்து ஒரு சர்ச்சைக்கான ஒரு விஷயமா படுது. ஏன்னா இது வந்து ஒரு மதம் சம்பந்தப்பட்ட விஷயமா மாற்றக்கூடிய ஒரு விஷயமா இங்கதான் மாறுது. சாதி அப்படிங்கிறது வேற, மதம் நம்பிக்கைகள் அப்படிங்கிறது வேற. நான் வந்து நெத்தியில ஒரு திருநீர் வச்சுன்றதுனாலயோ இல்ல ஒரு கழுத்துல வந்து நான் வந்து ஒரு டாலர் போட்டதுனாலயோ கையில வந்து மந்திரிச்சு ஒரு கயிறு கட்டினதுனாலயோ இங்க வந்து ஒரு பெரிய ஒரு அதுதான் சாதிய வெளிப்பாடு, அதை எடுத்துட்டா சாதியே அந்த இது வந்து வந்துரும் அப்படிங்கிறது வந்து ஒரு எந்த அளவுக்கு வந்து ஒரு
ஒரு பகுத்தறிவான விஷயம்னு எனக்கு தெரியல. இதுதான் சர்ச்சையான விஷயம். அப்போ மத்த மத நம்பிக்கைகள் எப்படி பார்ப்போம்? நம்ம வந்து அந்த புர்கா ரிலேட்டடான அந்த சர்ச்சைகளை பார்த்தோம் கர்நாடகால. ஹிஜாப், ரைட்டா? ஹிஜாப். அப்போ ஒரு ஒரு மாற்று மதத்தவர்களுக்கு வந்து அவங்க அடையாளம் அவங்க கழுத்துல போட்டுப்பாங்க, இந்த கிராஸ் போட்டுப்பாங்க கிறிஸ்டியன்ஸ். அந்த மாதிரி முஸ்லிம் நண்பர்கள் வந்து அவங்களுடைய மத அடையாளங்களை வச்சுப்பாங்க. இப்படிலாம் இருக்கும் பொழுது இது ஒரு ஹிந்து மத அடையாளங்களா நம்ம வந்து அந்த பக்தியா ஒரு ஆன்மீக வழியா நாம செய்யக்கூடிய நம்ம அறவழி அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்களை ஒரு சாதிய கண்ணோட்டத்தோட பார்த்துட்டு இதனாலதான் வந்து சாதியம் வந்து தலை தோங்கி இருக்கு குழந்தைகள் கிட்டையும் சிறுவர்கள் கிட்டையும் பள்ளிகள்லயும் அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப வந்து ஒரு அபத்தமான விஷயமா பாக்குறேன் சேது. இங்கதான் வந்து சர்ச்சையான விஷயமே இங்க தெரியுது. இதனாலதான் நான் வந்து பூர்வமா அந்த ஒன் மேன் ரிப்போர்ட்டோடைய ஆத்தர் சந்துருவோடைய பேக்ரவுண்ட் இங்கதான் நாம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் ஏற்படுது. நிச்சயமா சார். ஏன்னா அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரி திலகம் கயிறு போன்ற விஷயங்களை நீக்கிவிட்டால் சாதி ஒழிஞ்சிடும் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயம், அதாவது இந்து சமூகத்தை மட்டுமே நோக்கிய ஒரு பார்வையா இருக்கு. இதே நேரத்துல எல்லா சமுதாய மக்களும் அவருடைய நம்பிக்கை சின்னங்களை வந்து தவிர்க்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சேர்த்து இருந்தாருன்னா நம்ம ஏத்துக்கலாம். எல்லா விஷயங்களையும் அவர் கவர் பண்ணியிருக்காருன்னு. அததான் வந்து இப்போ பாரதிய ஜனதா கட்சி உட்பட எல்லாருமே எதிர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இன்னொரு விஷயத்தையும் சேர்த்திருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த சிறுவர், அதாவது மாணவர்களிடையே சமூக நீதி படை அப்படின்னு ஒரு விஷயத்த பத்தி பேசியிருக்காரு. அதை பத்தி நான் உங்களுடைய பார்வை. அது வந்து இப்போ ரொம்ப ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமா பாக்குறேன். ஏன்னா நம்ம வந்து மாணவர்களை நம்ம பள்ளிக்கு அனுப்புறது வந்து படிக்கிறதுக்காக. அங்க வந்து இந்த படை அப்படின்ற ஒரு விஷயமே வந்து போர் சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால நம்ம வந்து மாணவர்கள் என்னைக்குமே இந்த அரசியல் இந்த பாலிடிக்ஸ்ல வந்து ஈடுபடக்கூடாது. அவங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு அந்த பள்ளி பருவம் முடிச்சு ஒரு காலேஜ் பண்ணும்போது அந்த ஒரு இதுலயே அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வரலாமே தவிர ஒரு பிரைமரி எஜுகேஷன்ல அண்ட் செகண்டரி எஜுகேஷன், ஹை ஸ்கூல் எஜுகேஷன்ல, ஹையர் செகண்டரியில இந்த மாதிரி ஒரு விஷயமா ஒரு கட்டமைப்பா அவங்களுக்கு முன்னாடியே ஒரு மாணவர் படை, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இது நடத்தணுங்கிறது வந்து ரொம்ப ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமா போயிடும். அதுலயும் வந்து எலெக்ஷன் நடத்தணும், அந்த எலெக்ஷனை வந்து லீடரை அப்பாயிண்ட் பண்ணணும்லாம் சொல்றது வந்து ஒரு சின்ன வயசுலயே படிக்கிறதுக்கு இல்லாம மற்ற விஷயங்களை மாணவர்களை ஒரு போராட்ட மனப்பான்மைக்கு திசை திருப்பக்கூடிய ஒரு விஷயமா தான் இதை நம்ம பார்க்க முடியும். சார், அப்படி பாத்தீங்கன்னா நேஷனல் கேடட் கார்ப்ஸ்ங்கிறது தமிழ்ல தேசிய மாணவர் படைன்னு தான் போடுறாங்க பள்ளிகள்ல. அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயத்துக்காக இருக்கும்போது இதுவும் அந்த சிந்தனையோட அமைக்கப்படலாம் இல்லையா? இல்ல, கரெக்ட் தான். அதோட பர்பஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கணும். இங்க வந்து இவர் சொல்ற ஒரு நல்ல விஷயம் வந்து ஒரு அறவழி கல்வியா ஒரு அறநெறி வகுப்புகள் நடக்கணும். முன்னாடி எல்லாம் நம்ம பார்த்திருப்போம் இந்த மாரல் கிளாஸஸ் அப்படிங்கிறது. ஆமா, மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், மாரல் இன்ஸ்ட்ரக்டர் இருந்திருப்பாரு ஆக்சுவலா. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது அதெல்லாம் இல்ல, அந்த கரிக்குலம்ல சேர்க்கணுங்கிறது நல்ல விஷயம். அந்த அற வகுப்புகள் மூலமா நீங்க வந்து அந்த ஒரு நல்ல ஒரு சமூக நீதினா என்ன, சமத்துவம்னா என்ன அப்படின்ற அந்த வேற்றுமைகள்லாம் இல்லாத சமுதாயமா இருக்கிறதுக்கு மாணவர்களுடைய பங்கு என்ன, அதை நீங்க எப்படி இருக்கணுங்கிறத சொல்லி கொடுத்தா ரொம்ப நல்ல விஷயம் அற வகுப்புகள்னு. ஆனா ஒரு படை அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு யூனியன் பேசிக்லி அந்த யூனியன் மாதிரி வச்சுக்கிட்டு அதுல வந்து நான் லீடர் எலெக்ட் பண்ணுவேன், அதை ரெப்ரசன்டேட்டிவ் எடுத்துன்னு வருவேன்னு சொல்லும் பொழுது அங்கேயே வந்து உங்களுக்கு வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு அனார்கிஸ்ட் கைண்ட் ஆஃப் ஒரு இதை எடுத்துன்னு வரீங்க. இந்த மார்க்சிய இந்த கம்யூனிச தத்துவங்கள்லாம் வந்து எப்பயுமே ஒரு விஷயத்த வந்து அணுகும் போது ஒரு எதிர்ப்பு மனநிலையில தான் அணுகுவாங்க. சோ அதோட வெளிப்பாடா தான் இதை நான் பாக்குறேன். அந்த போராட்டம் எப்பயுமே வந்து எல்லாமே போராட்டம் தான். நம்ம வந்து எப்பயுமே வந்து நம்ம டிப்ரைவ்டா இருக்கும். ஸோ எல்லாமே போராடணும் அப்படின்ற அந்த ஒரு வெளிப்பாட்டினுடைய இதுவா தான் நான் அதை பாக்குறேனே தவிர அற வகுப்புகள் வந்து நல்ல விஷயம், ரைட். பட் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப தவறான ஒரு முன்னுதாரணமா போயிடும் நம்ம குழந்தைகளுக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு சார். அந்த எந்த பகுதியில ஒரு தலைமை ஆசிரியரோ இல்ல அந்த டிஇஓ சிஇஓ இருக்கும் பொழுது அந்த பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்தவராக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாயிண்டையும் சொல்லியிருக்காரு. இதை பத்தி சார்.
சி இது இது டோட்டலாவே நான் நிறைய இடத்துல இஸ் மிஸ்இன்ஃபார்ம்ட், மிஸ்கைடட். இதெல்லாம் கமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை எப்படி வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து அவரு தயாரிச்சாரு, என்ன ப்ராசஸ், என்ன மெத்தடாலஜி, என்ன வழிமுறையில பண்ணாரு, யாரெல்லாம் இதுல பங்களிச்சாங்க. இது வந்து ஒன் மேன் கமிட்டி ரிப்போர்ட்டா இருந்தாலும் அவர் தான் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, அதனால ஒன் மேன் கமிட்டி ரிப்போர்ட்டா இருந்தாலும் அவருக்கு இன்புட்ஸ் அப்படிங்கிறது நிறைய இடத்துல இருந்து வந்திருக்கும். நம்ம அவர் வழியிலேயே சொல்லணும்னா அவர் ஒரு பேட்டி அளிச்சதை நான் பார்த்தேன். அதுல வந்து திராவிடர் கழகம், ஐ திங்க் மதிமுக, சில சில அந்த மாதிரி ஒரு கட்சி, கம்யூனிஸ்ட் அப்கோர்ஸ் அவர் தத்துவம் சார்ந்த கட்சி, இதை தவிர வேற யாருமே இன்க்ளூடிங் திமுக அண்ட் அதிமுக, பாஜக போன்ற கட்சிகளோ இல்ல மற்ற அமைப்புகளோ, ஒரு 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 டீச்சர்ஸ் அமைப்பு இருக்கு, நிறைய படித்த ஒரு அந்த எஜுகேஷனிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க கிட்டே இருந்தெல்லாம் எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸோ சொல்யூஷன்ஸோ எனக்கு வந்த மாதிரி தெரியல. ஆர் வந்ததுன்னா அதை வந்து அந்த ரிப்போர்ட்ல எதுவுமே சொல்லலை. ஸோ அதனால we have to wait and see what is that. இவர் சொன்ன மாதிரி ஒரு பெரும் பகுதியான அந்த ஒரு அந்த சமூகத்தை சேர்ந்தவர் இருக்கக்கூடாது அப்படின்னா அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு பார்க்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டோட்டலி மிஸ்பிளேஸ்டு ரிப்போர்ட். ஒரு ஒரு பள்ளி கல்வித்துறையில சில சீர்திருத்தம் எடுத்து வரணும், சில இதெல்லாம் வரணும்ன்றத நான் வரவேற்கிறேன், அதுல ஒரு மாற்று கருத்தே இல்லை. ஆனா இந்த ரிப்போர்ட் என்ன சொல்றதுன்னா, ஜஸ்ட் பிகாஸ் ஒரு பள்ளி மாணவர் அந்த ஒரு சாதிய வன்முறைக்கு வந்து உட்பட்டார் அப்படிங்கிற ஒரே காரணத்தினாலையும் அதை பண்ணவங்க வந்து அதே பள்ளி மாணவர்களா இருக்கிறனாலும் அவருடைய சேம் கிளாஸ்மேட்ஸா இருக்கிறதுனாலையும் இது எல்லாமே வந்து பள்ளி சார்ந்த ஒரு சூழ்நிலை, அதனாலதான் வந்து இந்த ஒரு சாதிய வன்முறையும் தூண்டுதலும் மாணவர்கள் கிட்ட எழுந்திருக்கு அப்படிங்கறத வந்து ஒரு டோட்டலி மிஸ்பிளேஸ்டு ஜட்ஜ்மெண்ட் டு ஸ்டார்ட் வித். முதல் கோணல் முற்றும் கோணல் மாதிரி. அப்ப அந்த மாணவர்கள் யார்கிட்ட கத்துக்கிட்டாங்க? ஸ்கூல்ல போய் கத்துக்கிட்டாங்களா? அப்போ உங்க ஸ்கூல் கரிக்குலமே சரியில்லையா? அப்ப நீங்க வந்து சாதிய வேறுபாட ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துறீங்க, இப்ப சொல்லி கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்களா? அப்ப டீச்சர்ஸ் கத்து கொடுக்குறாங்களா? அப்ப உங்களோட டீச்சர்ஸ் தானே, கவர்மெண்ட் டீச்சர்ஸ் தானே, அப்போ அது எப்படி மிஸ்பிளேஸ்ட் ஆகும்? அவங்க எந்த சூழ்நிலையில வளர்றாங்க, அவங்க குடும்ப சூழ்நிலை என்ன, அந்த கிராமமோ அந்த அவங்க புழங்குற சூழ்நிலை என்ன அப்படின்ற பல விஷயம். அந்த எந்த மாதிரி ஒரு மொபைல் போன் பேன் பண்ணணும் ஸ்கூல்ல அப்படிங்கிறது நல்ல விஷயம். அது வந்து ஒரு சாதிய நோக்கத்துக்காக தான் நீங்க பேன் பண்ணோங்கிறது அதனால ஏற்புடையதா இல்லை. அது பல வேற காரணங்களுக்காக மொபைல் போன் கண்டிப்பா பேன் பண்ணும். சோ அவங்க வந்து நிறைய விஷயமா நம்ம வெளியில இருந்து கத்துக்கிறாங்க. யார்கிட்ட இருந்து கத்துக்கிறாங்க? ஸ்கூல்லயே கத்துக்கிறாங்க இல்ல. நிறைய விஷயம் இப்போ பள்ளி மாணவர்கள் கத்துக்க வேண்டிய விஷயங்கள் வந்து ஸ்கூல்ல சொல்லி கொடுக்குற விஷயமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அப்ப போதை பழக்கம்ல நிறைய பேர் ஆளாடுறாங்க, குடிப்பழக்கத்துக்கு ஆளாடுறாங்க, பல பாலியல் வன்முறைகளை பாக்குறோம், இந்த மாதிரி கொள்ளை சம்பவங்களை பாக்குறோம். அப்ப எல்லாமே வந்து ஸ்கூல்ல இருந்தா இது பண்ணணும் கிடையாது. அது மாதிரி சோ முதல் கோணல் முற்றும் கோணல் இது இப்படி இருக்க எல்லாமே வந்து ஒரு ஒரு அந்த அந்த சாதியை சேர்ந்தவர்கள் பெரும்பான்மையா இருந்தா அது வந்து சமூக நீதிக்கு ஒரு பங்கம் விளைவிக்கும் சொல்றது வந்து ஒரு டோட்டலி அப்சர்ட் கமெண்ட். அப்படி பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் இருக்கு, 69% ரிசர்வேஷன்ல தான் வராங்க. அப்ப இந்த 69% ரிசர்வேஷன் இஸ் அகைன்ஸ்ட் ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம பேன் பண்ணிடலாமா? 69% ரிசர்வேஷன் கூடாது பிகாஸ் தட் இஸ் மெஜாரிட்டி அப்படிங்கிறதுனால. ஸோ ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு ஏரியாலையும் அந்தந்த சமூகத்தினர் வந்து அதிகமா இருப்பாங்க. அது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டிஸ்ல லைக் சென்னை அந்த மாதிரி ஒரு இடத்துல எல்லாம் அஃப்கோர்ஸ் சொல்லலாம் எல்லாருமே ஒரே இதுல இருக்கிறதுனால அங்க வந்து we can't find the difference. பட் அந்த கிராமப்புறங்கள் அந்த மாதிரி ரூரல் ஏரியாவுக்கு போகும்போது அங்கங்க குறிப்பிட்ட சமூகத்தவர் வந்து பெரும்பான்மையே இருக்கிறது வரைக்கும். நீங்க அப்படித்தானே வந்து தேர்தல் நடத்துறீங்க, தேர்தலில் வேட்பாளர் நிக்க வைக்கிறதுலே பேஸ்ட் ஆன் த கேஸ்ட் தானே. ஸோ அதை வந்து இப்ப என்னமோ ஒரு குற்ற இது மாதிரி நீங்க எடுத்துன்னு வருது தவறான விஷயம். இன்னொரு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். நம்ம வந்து என்னதான் இருந்தாலும் எப்படி அந்த சகோதரத்துவத்தோடையும் ஒரு சமத்துவத்தோடையும் நம்ம எப்படி இருக்கிறது, மெஜாரிட்டி மைனாரிட்டின்னு இல்லை, அப்படி இருந்தாலும்
அப்பதானே வருது உங்களுக்கு அந்த ஒரு பேலன்ஸ் இல்லைங்கிறதுனால தானே நீங்க வந்து சமூக நீதி இல்ல, ஒரு சமத்துவம் இல்லைன்னு சொல்றீங்க. அப்போ எப்பயுமே பேலன்ஸ் இல்லாம தான் இருக்கும். அதை எப்படி எடுத்துன்னு வருதுங்கிறது தான் பார்க்கணுமே தவிர அதையே நம்ம வந்து ஒயிட் ஷாப் எல்லாமே இந்த ராகுல் காந்தி சொன்ன மாதிரி வெல்த் ரீடிஸ்ட்ரிபியூஷன் பண்ற மாதிரி காஸ்ட் ரீடிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிடலாமா? அப்போ இங்க எவ்வளவு நாடார் இருக்காங்க, எவ்வளவு பிராமணர் இருக்காங்க, இங்க எவ்வளவு இந்த ஜாதி இருக்காங்க, எல்லாரையும் மிக்ஸ் பண்ணி கலந்து நீங்க எல்லாம் இந்த பகுதியில தான் இருக்கணும்னு சொல்ல முடியுமா? இது ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ரொம்ப சைல்டிஷா இருக்கு இந்த ரிப்போர்ட். இதை தவிர இதை விட நான் வந்து எனக்கு எப்படி இன்னும் கீழ்படுத்தி சொல்றதுன்னு தெரியல. பட் திஸ் ரிப்போர்ட் ஐ எம் சொல்லிங், அந்த ரிப்போர்ட்டே முதல்ல நம்ம அந்த அப்ரோச் பண்ண ப்ராசஸே தப்புன்றதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் இனிஷியல் அப்சர்வேஷன். பட் ஐ வில் வெயிட் ஃபார் த மெத்தடாலஜி. யார்கிட்ட இருந்து இன்புட் வந்தது, யார் உங்களுக்கு இன்புட் கொடுத்தா, நீங்க எப்படி அந்த இன்புட்டை ப்ராசஸ் பண்ணீங்க, அதை எப்படி நீங்க வந்து ப்ரூவ் பண்றீங்க, அதனால எப்படி சொல்யூஷன்ஸ் எடுத்துன்னு வரீங்கிற அந்த ஒரு வழிமுறைகளை நீங்க பப்ளிக் ஃபோரத்துக்கு எடுத்துன்னு வரணும். அதை எடுத்துன்னு வந்தாதான் வந்து ஒரு இன்னொரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். ஐ திங்க் ஜஸ்டிஸ் சந்துரு ஆர் தட் கவர்மெண்ட் வில் பப்ளிஷ் தட் ஷார்ட் நினைக்கிறேன். சார், இப்ப அந்த பரிந்துரைகளை கொடுத்துட்டாரு அவரு, அரசு வந்து இதை நிறைவேற்றும் நினைக்கிறீங்களா? நல்ல, இது ஒரு சிறந்த கேள்வி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த சாதிய கொடுமைகள், சாதிய வன்முறை அப்படிங்கிறதுக்காக மட்டுமே கடந்த காலங்கள்ல 60க்கும் மேற்பட்ட கமிஷன்ஸ் போட்டிருக்காங்க. ஐ எம் நாட் எக்ஸாகரேட்டிங் ஹியர். ஐ திங்க் ஆர்டிஐல கூட வாங்கி கூட இந்த இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். மோர் தேன் 60. எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க? இது வரைக்கும் ஏதாவது ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோமா? இல்லையே. ஸோ அதனால இது வந்து ஒரு சம்பவம் நடந்தது, அந்த சம்பவத்துக்கு உடனடியா அந்த ஒரு விஷயத்துக்காக எடுத்த ஒரு இதுதான் இந்த ஒரு கமிட்டி போட்டுட்டு என்னென்ன கண்டுபிடிங்கன்னு சொல்றது, வழிமுறைகளை தேர்ந்தெடுங்கன்னு சொன்னது. ஃபைன், அது மட்டும் ஒரு நல்ல விஷயம்தான். பட் எனக்கு நினைவு தெரிஞ்சு சரித்திரத்திலேயே எந்த ஒரு அரசியல் கட்சியும் அந்த ரெக்கமெண்டேஷனை அப்படியே எடுத்துக்கிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணதா ஒரு விஷயம் நம்ம பார்க்கவே இல்லை, இது வரைக்கும் பார்த்ததில்லை. 60 கமிஷன் நான் சொல்றேனே, 60 கமிஷன்ஸ் and panels have been put for exclusively for this caste related discrimination and atrocities or whatever we call it as. இதுவரைக்கும் எந்த இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருந்தா இப்போ வந்திருக்காது. நம்ம ஒரு சமயம் வந்து தமிழ்நாட்டில் சாதியை ஒழிச்சிட்டாரு, அவர் ஒழிச்சிட்டாரு, இவர் ஒழிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். ஆனா இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறது ஃபுல்லா அந்த விஷயம் தானே. நிச்சயமா சார், என்னுடைய பல்வேறு கேள்விகளுக்கு பொறுமையா பதில் சொன்னீங்க சார், ரொம்ப நன்றி. நேரிலே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டி குருஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார்.